ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். என்னன்னா, இந்தியாவிலேயே எந்த மாநிலமானது அதிகப்படியான பொருட்களுக்கு புவிசார் குறியீடை பெற்றுள்ளது? ஓகேவா? அப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புவிசார் குறியீடை பெற்றுள்ள பொருட்களை வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? அதாவது யூபி, உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலேயே முதன்மையான ஒரு மாநிலமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 79 பொருட்கள். ஓகேவா? மொத்தம் 79 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அதுல செகண்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான். ஓகேவா? தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 69 பொருட்களுக்கு இது வரைக்கும் ஜிஐ ஓகேவா, ஜிஐ குறியீடு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 69 பொருட்களுக்கு. இதான் முக்கியம். யூபி ஃபர்ஸ்ட் பிளேஸ் 79 பொருட்கள், தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, 69 பொருட்களுக்கு வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் கூட ஒரு 5 பொருளுக்கு தமிழ்நாட்டில் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? என்னன்னா பண்ருட்டி, பலாப்பழம், முந்திரி, அப்புறம் புளியங்குடி, அங்க இருக்க எலுமிச்சை பழம், ஓகேங்களா, சித்திரைக்கார அரிசி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பொருட்களுக்கு வாங்கியிருப்பாங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாடு வந்து மொத்தமாக 69 பொருட்களுக்கு ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ் குறியீடு வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்திய அளவிலேயே எந்த மாநிலத்தில் வந்து அதிக அளவு ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ் குறியீடு பெற்ற பொருள்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த புவிசார் குறியீடை பற்றி நம்ம நோட் பண்ணிட்டே வரணும். ஒரு பொறுத்துக்களை கூட கேட்பாங்க. ஓகேவா? எந்த பொருள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்த பொருள் ஏன்னா சமீபத்தில் கேட்குற அந்த பொருள் கண்டிப்பாக எக்ஸாம் இடம் பெறலாம். ஓகேவா? முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.